சின்னகாளியம்மன் கோவிலில் 108 குத்து விளக்கு பூஜை. பெண்கள் பக்தி பரவசத்தில் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தென்னத்தரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சின்னகாளியம்மன் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ சின்னகாளியம்மன் நற்பணி மன்றம் சார்பில் 108 குத்து விளக்கு பூஜை ஆன்மீக சிறப்புடன் நடைபெற்றது. இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான பெண்கள் திரளாக கலந்து கொண்டு 108 குத்து விளக்குகளை ஏற்றி சின்னகாளி அம்மனை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். கோவில் வளாகம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முன்பு நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் அலங்காரத்திற்கு பின்பு வேத மந்திரங்கள் முழங்க பூஜை தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனியாக குத்து விளக்குகளை ஏற்றி குடும்ப நலன், சமாதானமாக மற்றும் செழிப்பு வேண்டி மனமாற பிரார்த்தனைகள் செய்தனர். 108 என்ற எண் இந்து சமயத்தில் புனிதமான கருதப்படுவதால் 108 தீபங்கள் ஒன்றாக ஒளிர்வது முழுமையான அருளை பெறும் குளிரூட பக்தர்கள் நம்புகின்றார்கள். இந்த பூஜையின் நன்மைகள் குறித்து பெண்கள் தெரிவித்ததாவது குத்துவிளக்கு ஏற்றுவது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை அகற்றி நல்ல சக்திகளை நிலை கொள்ள உதவுகிறது. திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதி நிலவும் இந்த பூஜை மிகுந்த பலன் தரும் என்றும் நம்புகிறோம். தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் மன அமைதி அதிகரித்து தன்னம்பிக்கை வளர்கிறது. அம்மன் அருள் கிடைத்து குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் குத்துவிளக்கு பூஜையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறித்தும் அவர்கள் விளக்கமளித்தனர். பித்தளை அல்லது வெள்ளி குத்துவிளக்கு, மஞ்சுசூஸ்திரி நல்ல எண்ணெய் அல்லது நெய், மஞ்சள், குங்குமம், மலர்கள், தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, கற்பூரம் ஆகியவை முக்கியமானது. சிலர் நெய்வேத்தியமாக சுண்டல் அல்லது இனிப்பு வகைகளையும் சமர்ப்பிக்கின்றனர். இவை அத்தனையும் தூய்மையுடன் தயாரித்துக் கொண்டு வந்து அம்மனை வழிபடுவது வழக்கம் என்று தெரிவித்தனர். பூஜையில் நிறைவில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆன்மீக உற்சாகத்துடன் நடைபெற்ற இந்த 108 குத்துவிளக்கு பூஜை பக்தர்களின் மனதில் ஆனந்தத்தையும் ஒற்றுமையும் உணர்வையும் ஏற்படுத்தியதாக காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.